ஹாய் எல்லோருக்கும். நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமானதா இருக்கக்கூடிய வெங்காயத்தாள வச்சு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. ரொம்பவே சிம்பிளா செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வெங்காயத்தாள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நெறைய பேர் வந்து நம்ம ஏதாவது டிஷ் செஞ்சோம்னா அது மேலே தூவி விடுறதுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க. நம்ம இதை வச்சு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை வந்து நம்மள க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை பார்க்குறதுக்கு பீன்ஸ் மாதிரியே தாங்க இருக்குது. நம்ம பீன்ஸை கட் பண்ணால் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் கூட நீங்கள் ரொம்ப லைட்டாக சாப் பண்ணால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கணுங்க. அதனால நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி போதும். நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு தக்காளியை அதையும் பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி இது ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். இதில் என்ன மசாலா சேர்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கைவிடாமல் இப்படி கிளறி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க அந்த வாசனை இருந்தால் சரியாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் அந்த மசாலாவோட வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஸ்ப்ரிங் ஆனியனை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 நிமிஷம் நீங்கள் கிளறிங்கனாவே போதும். அது நல்லா வெந்து வந்துடும். அதை நல்லா 3 நிமிஷம் கிளறிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம். இதில் வந்து நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காம நம்ம சேர்த்த எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கி வரணும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது கருகாமல் சீக்கிரம் நல்லா வெந்து வந்துடும். அதனால் 2 to 3 நிமிஷம் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்படி கைவிடாமல் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேலே தோல் வந்து சுருங்கின மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம சாப்பாடு நல்லா சூடாக வடித்து ஆற வச்ச சாப்பாட்டை அதில் சேர்த்துக்கலாங்க. அதில் சேர்த்துக்கிட்டு இது வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு பெப்பர் வேணும்னா பெப்பர் மேலே தூவிக்கலாம். இல்லை எனக்கு காரம் இதுவே போதும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை. கொஞ்சமாக மேலே கருவேப்பிலை தழை கொத்தமல்லி தழை தூவி நல்லா இப்படி கிளறி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதை தான் செஞ்சு தர சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியனை வச்சு நீங்கள் வேறு என்னென்ன ரெசிபியெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.